ஹாய், வெல்கம் பேக் சந்தியா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அரைக்கீரை நம்ம ஒரு டிஷ் செய்ய போறோம். ஓகேவா? இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாங்களா? பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு வைக்கிற பருப்பு 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து நம்ம தொளிச்சு வச்சுருக்கோம். 4 பல்லு பூண்டு, தக்காளி 2. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கீரையை ஆஞ்சிக்கலாம். கீரை பாருங்க, நம்ம நல்லா ஆஞ்சி எடுத்தாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குக்கர் எடுத்துக்கலாம். பருப்பு இதோடு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். கீரையும் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் பாருங்க, நம்ம வரமிளகாய் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கலாம். இந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைக்கேற்ற தண்ணி வச்சுட்டு நம்ம குக்கரில் இப்போ ஒரு 5 விசில் விட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் 5 விசில் விட்டுறலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை வந்து கடைஞ்சிக்கலாம். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கடைஞ்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா கடைஞ்சிட்டோம். பாருங்கள், நல்லா கடைப்பட்டுருச்சு. நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரம் எடுத்தாச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சுருக்க இந்த கடைசியில் இதில் சேர்த்துக்கலாம். அரைக்கீரை கடைச்சல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, சுடு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இது மேட்சிங் ஆகுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். நம்ம தண்ணி அதிகம் சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி கெட்டி பதமாக இருக்கணும். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ சாதத்துக்கு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாசனை கம்மன்னு இருக்கு. சுடு சாதத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரைக்கீரை கடைசல். இதுக்கு பேர் வந்து அரைக்கீரை கடைசல்னு சொல்லுவாங்க. கேரளா சைடில் இது ரொம்ப ஃபேமஸு. அடிப்பொலி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.